நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பொது பலன்களில் கேது திசை, அதாவது ஒரு மனுஷனுக்கு கேது திசை நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேது திசையானது ஒரு லக்கணத்தில் லக்கணத்துக்கு 3, 6, 11 இருந்தால் பாவகிரகங்கள், அதாவது ராகு கேது நன்மையை செய்யும். அந்த வழியில் கேது பகவான் 3, 6, 11 இல்லாமல் மித்த இடங்களில் இருந்தால் அந்த திசை 7 வருஷம் நடக்கிற கேது திசையில் ரொம்ப நீங்கள் பிரச்சனை சந்திக்க வேண்டி வரும். இப்போ நடப்பு சிம்மத்தில் கேது இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு மனக்குழப்பமாக கடந்த ஒரு வருஷமாக கேது சிம்ம ராசியில் பயணிக்கிறாரு. மனக்குழப்பம் ஓவராக இருக்கும். ரெண்டாவது ரிஷப ராசிக்கு கோச்சார ரீதியாக கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. அவங்களுடைய வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கைலாம் பார்த்தீங்கன்னா சுகபோகம் ரொம்ப பிரச்சனையில் இருக்கும். வெளியில் தெரியாது. 4ஆம் இட கேது பிரச்சனை உருவாக்கும். எல்லா வழியிலையும் சுகபோகத்தை கெடுக்கும். மகர ராசிக்கு 8ல் கேது இருக்கிறதுனால உங்களுக்கு ஆயுள் பயம் வந்து போகும். இதுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் கேட்டீங்கன்னா நீங்கள் நேராக விநாயகர் கோயிலில் விநாயகர் தான் முக்கியமாக சிதறு தேங்காய் உடைச்சி வழிபட்டுட்டு வாங்க. வாரம் ஏதோ ஒரு கிழமையில், சனிக்கிழமையோ புதன் சனியில் சிதறு தேங்காய் உடைச்சி வழிபட்டு வந்தீங்கன்னா இந்த கேது திசை, கேது பகவானால் ஏற்படும் தொல்லைகள்லேருந்து விடுபடலாம். நன்றி.